எதை விதைக்கிறோமோ அதை அறுத்தே ஆக வேண்டும். இன்றைய தியானத்தில் நாம் அதை தான் காணப்போகிறோம். எவ்வாறு ஒரு மனிதனின் கீழ்ப்படியாமை பின் சந்ததியை பாவம் செய்ய தூண்டி பாவம் அவன் வாசலில் படித்திருக்க செய்தது என்று பார்க்க போகிறோம். அன்பின் ஆண்டவர் தாமே நம்மை துணிகரமான பாவங்களில் இருந்து நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்வாராக. பாதைக்கு வெளிச்சமாம் வேத வசனங்களை எங்களோடு ஆராய்ந்து கற்றுக்கொள்ள இணைந்திருக்கிற உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். சாத்தானால் ஏமாற்றப்பட்ட ஆதாமும் ஏவாளும் தேவனை விசுவாசியாமல் போனதால் தேவன் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை குறித்தும் பூமியின் மேல் தேவனுடைய சாபம் பற்றியும் கடந்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்தோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த அதிகாரத்தில் காயின் மற்றும் ஆபேலின் பிறப்பு, காயின் ஆபேலை கொலை செய்தல், காயினுக்கு கடவுள் கொடுக்கும் 2வது வாய்ப்பு, காயினின் பிள்ளைகளும் ஒரு தெய்வீகமற்ற நாகரிகமும், சேத்தின் பிறப்பு பற்றியும் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். 3ஆம் அதிகாரத்திலே பாவத்தின் வேர் எது என்பதை பார்த்தோம். 4ஆம் அதிகாரத்திலே பாவத்தின் கனியை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தில் ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க கவர்ச்சியின் கனியை புசித்ததினால் எவ்வளவு துன்பப்பட்டான் என்று மாத்திரம் நாம் பார்க்க போவதில்லை. இந்த 4ஆம் அதிகாரத்திலே அவனுக்கு எவ்வளவாக கேடு சம்பவித்தது என்று பார்க்க போகிறோம். அவனுடைய அவிசுவாசத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் அவன் தேவனை விட்டு திரும்பி பாவம் செய்தான். இதன் விளைவாக அவன் மீதும் மனித இனத்தின் மீதும் தேவனுடைய நியாய தீர்ப்பை கொண்டு வந்தான். இதனால் தான் உங்களுக்கும் எனக்கும் இந்த சுவாபம் வந்தது. நம்முடைய தகப்பனாய ஆதாமின் அதே பாவ சுவாபம் நமக்கு வந்துவிட்டது. இவை எல்லாமே ஆதாம் ஏவாளின் 2 குமாரர்களின் கதையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவர்களுக்கு அதிக குழந்தைகள் இருந்திருக்கலாம். ஆனால் நமக்கு இங்கு 2 குமாரர்களுடைய காரியங்கள் மட்டுமே முதலாவது சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். இது மனித குலத்தின் முதல் பிறப்பு. ஏவாள் இதை தேவனுடைய அற்புதமாக பார்க்கிறாள். காயின் என்ற பெயரின் அர்த்தம் எபிரேய மொழியிலே பெற்றெடுத்தேன் அல்லது உண்டாக்கினேன் என்பதாகும். ஏவாள் தன் பெயரிடுதலில் தேவனையும் சேர்த்து சொல்கிறாள். கர்த்தரோடு சேர்ந்து நானும் ஒரு மனிதனை உண்டாக்கினேன் என்று பெருமிதம் கொள்கிறாள். போராட்டம் நீண்ட காலம் நீடிக்கும் என்று ஆதாமும் ஏவாளும் நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை என்பதை இது வெளிப்படுத்துகிறது. காயின் பிறந்த பொழுது ஏவாள் கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்று கூறுகிறாள். பெண்ணின் வித்து பாம்பின் தலையை நசுக்கும் என்று கடவுள் சொன்னாரே, இதோ அவன் இருக்கிறான் என்று அவள் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் காயின் அந்த நபர் அல்ல. அவன் ஒரு கொலைகாரன். அவன் ஒரு மீட்பன் அல்ல. உண்மையான இரட்சகர் வருவதற்கு நீண்ட காலம் ஆகும். குறைந்தபட்சம் 6000 ஆண்டுகள் ஆகலாம், அல்லது அதைவிட நீண்ட காலம் என்று ஒருவேளை நான் நினைக்கிறேன். பெண்ணின் வித்துக்கும் பாம்பின் வித்துக்கும் இடையே போராட்டம் தொடர்ந்து நடந்து வருகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆபேலை பெற்றாள். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். ஆபேல் என்றால் மூச்சு, ஆவி, மாயை, ஒன்றுமில்லாமை என்று அர்த்தம். இது அவன் வாழ்க்கை மிக குறுகியதாக முடியும் என்பதற்கு முன்னறிவு போல இருக்கிறது. இந்த வசனத்திலே இருவருடைய தொழில்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருவருடைய தொழில்களும் முக்கியம். காயின் ஒரு விவசாயி. பூமியை பண்படுத்துதல் அவன் வேலை. இது ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சாபத்துடன் நேரடியாக தொடர்புடையது. ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சாபம் என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை பாருங்கள். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோടെ அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். காயின் முள்ளுகளுடனும் குறுக்குகளுடனும் போராட வேண்டிய நிலத்திலே உழைக்கிறான். ஆனால் ஆபேல் ஒரு ஆடு மேய்ப்பவன். இது அதிக சுதந்திரமும் தியாகத்திற்கான வாய்ப்பும் கொண்ட தொழில். இவர்கள்தான் ஆதாமின் குமாரர்கள். இவர்களை குறித்து தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது ஏதோ வரலாறு என்று மட்டும் நான் நினைக்கக்கூடாது. இன்றும் எத்தனையோ குடும்பங்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். சில நாள் சென்ற பின்பு என்பது உண்மையில் நாட்களின் முடிவில் என்று பொருள்படும். அதாவது ஓய்வு நாளில்
கடவுள் ஓய்வெடுத்த நாளிலே காயின் கொண்டு வந்தான். இப்படி சொல்லப்பட்டிருப்பது ஒரு நியமிக்கப்பட்ட இடத்திற்கு அவன் கொண்டு வந்தான் என்று பொருள். அவர்கள் தேவனை வழிபட நியமிக்கப்பட்ட இடத்திற்கு காணிக்கையை கொண்டு வருகிறார்கள். இவை அனைத்தும் அவர்கள் பெற்ற வெளிப்படுத்தல் மூலம் செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிப்பது என்ன? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனை சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எப்படி ஆபேல் விசுவாசத்தினாலே காணிக்கையை செலுத்த முடிந்தது? இதைத்தான் ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். தேவன் தனக்கு காணிக்கை கொண்டு வருவதை பற்றி காயின் ஆபேலுக்கு கூறியிருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆபேல் ஒருபொழுதும் விசுவாசத்துடன் காணிக்கை கொண்டு வந்திருக்க முடியாது. இவ்வாறே காயினும் விசுவாசத்தோட காணிக்கை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் காயின் அவ்வாறு கொண்டு வரவில்லை. காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்த கனிகளிலே எந்த பழுதும் இல்லை. அவன் ஏதோ மீதியாக இருந்தவைகளை கொண்டு வந்தான் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. சிலர் ஊழியர்களுக்கு, ஏழைகளுக்கு பழைய துணிகளை கொடுப்பது போன்ற ஒரு செயல் அல்ல காயினுடைய செயல். அவன் சிறந்த கனிகளையே கொண்டு வந்தான். செழிப்பான காய்கறிகளுக்கான போட்டி வைக்கப்பட்டிருந்தால் அவனுக்கு பரிசு கிடைத்திருக்கும். ஆனால் காயின் விசுவாசத்தோடு தன் காணிக்கையை கொண்டு வரவில்லை. நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியை, கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வரும் பொழுது நீங்கள் என்ன எண்ணத்தோடு கொண்டு வருகிறீர்கள்? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4, 5 வசனங்களை பாருங்கள். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. தேவன் தன்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டவுடன் முதலாவது அவன் உள்ளத்திலே எரிச்சல் உண்டாகிறது. அதன் விளைவாக அவனுடைய முகநாடி வேறுபடுகிறது. அருமையானவர்களே, நாமும் வேலை செய்யும் இடத்திலே அல்லது சில குடும்ப சூழலிலே நாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், அங்கீகாரம் பெறுகிறார்கள், வாழ்த்து பெறுகிறார்கள் என்பதை உணர்வது நமக்குள்ளே எரிச்சலை உண்டாக்குகிறதா? நம்முடைய முகநாடி வேறுபடுகிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் பாவம் நம்முடைய வாசற்படியிலே படுத்திருக்கிறது என்றுதான் பொருள். காயின் செய்ததிலே எந்த தவறும் இல்லை என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் விசுவாச துரோகத்தை குறித்து பேசும்பொழுது யூதா தனது நிருபத்திலே 11ஆம் வசனத்திலே இவ்வாறு கூறியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து. சரி, காயினுடைய வழி என்றால் என்ன? காயின் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்த பொழுது அதை விசுவாசத்தோடு அவன் கொண்டு வரவில்லை. அவன் தனக்கு விருப்பமானபடி வந்தான். அவன் கொண்டு வந்த காணிக்கை மனித சுபாவம், பாவம் உள்ளது என்பதை மறுக்கிறதா இருந்தது. உலகிற்கு வர இருக்கும் மீட்பரை சுட்டி காட்டும் அந்த இரத்த பலியை கொண்டு வரவில்லை. உங்கள் சொந்த கைகளின் பிரயாசங்களை கொண்டு வராதீர்கள் என்று தேவன் கூறியிருக்க வேண்டும். மேலும் தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரிக்கப்பட்டிருக்கிறான் என்பதையும் காயினுடைய காணிக்கை மறுக்கிறது. எல்லாமே சரியாக இருக்கிறது என்பது போல அவன் செயல்பட்டான். அருமையானவர்களே, இன்றும் தாராள மயம் பற்றி பேசுகிறவர்கள், உலகளாவிய சகோதரத்துவம் பற்றி பேசுகிறவர்கள் எல்லாருமே ஒரே பிதா போன்ற தத்துவங்களை அதிகமாக பேசுகிறார்கள். ஆனால் இன்று நம்முடைய காரியங்கள் எல்லாம் சரியாக இல்லை. உலகத்தில் உள்ள எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளாக பிறக்கவில்லை. ஒருவர் தேவனுடைய பிள்ளையாக வேண்டும் என்றால் அவர்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடி பிறந்தாலே ஒருவர் தேவனுடைய பிள்ளையாக முடியும். உலகத்தில் உள்ள யாவருக்கும் ஒரே தந்தை, ஒரே பிதா இல்லை. மனிதன் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் காயின் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் அநேகர் இவ்விதமாகவே காணப்படுகிறார்கள். காயின் மறுத்த மூன்றாவது காரியம், மனிதனால் தேவனுக்கு தன்னுடைய கிரியையை காணிக்கையாக கொடுக்க முடியாது என்பதை காயினுடைய காணிக்கை மறுக்கிறதா இருக்கிறது. காயின் தன்னால் முடியும் என்று நினைத்தான். வேதம் என்ன சொல்கிறது? தீத்து 3:5 பாருங்கள். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இங்கே ஆதி காலத்தில் காயினுக்கும் ஆபேலுக்கும் இடையிலான வேறுபாடு குணாதிசய வேறுபாடு அல்ல.
ஆனால் அவர்கள் கொண்டு வந்த காணிக்கைகளிலே தான் வித்தியாசம் இருந்தது. காயினின் அப்பா வழி தாத்தா ஒரு குடிகாரர் என்று சொல்ல முடியாது. அவனுக்கு தாத்தாவே இல்லை. ஆபேலுக்கு தாய் வழி பாட்டி மிகவும் சிறந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அவனுக்கு பாட்டி யாரும் இல்லை. அவர்கள் இருவரும் ஒரே குடும்ப சூழலிலே தான் வளர்ந்தார்கள். அவர்களுக்கு இடையிலே எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் அவர்கள் கொண்டு வந்த காணிக்கைகளிலே வித்தியாசம் இருந்தது. இந்த நாட்களிலேயும் மக்கள் கொண்டு வருகிற காணிக்கை மக்களை வேறுபடுத்துகிறது. எந்த ஒரு கிறிஸ்தவனும் மற்றவர்களை விட சிறந்த ஒரு இடத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு மனிதனை கிறிஸ்தவன் ஆக்குவது எது? நானும் ஒரு பாவி என்று உணரும் பொழுதே அவன் ஒரு கிறிஸ்தவனாக முடியும். அந்த மனிதனுக்கும் ஒரு பலி தேவையானதாக இருக்கிறது. அந்த மனிதனுடைய இடத்தை இன்னும் ஒருவர் எடுத்து அவனுடைய இடத்திலே மறிக்க வேண்டும். ஏனென்றால் பாவத்திற்கு தண்டனை உண்டு. அந்த தண்டனையிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நம்முடைய இடத்திலே நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை ஒருவர் பெற்று நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதியிருக்கிறார் பாருங்கள். ரோமர் 3:26 கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இந்த காரணத்தினாலேயே பவுல் தொடர்ந்து ரோமர் 10:3 இப்படி எழுதுகிறார். எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இன்றைக்கும் ஏராளமான மக்கள் இப்படியே இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இவர்கள் தேவனை பிரியப்படுத்துவதற்காக சமயத்தின் மூலமாக முயற்சி செய்கிறார்கள். சிலர் சபையில் சேர்கிறார்கள். சிலர் நற்காரியங்களை செய்வதன் மூலமாக இதை பெற்றுவிட முடியும் என்று நம்புகிறார்கள். தேவனுடைய நீதி மட்டுமே உங்களுக்கு வர முடியும். இது பரிபூர்ணமான நீதியாக இருக்க வேண்டும். இது கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். ரோமர் 4:25 என்ன சொல்லுகிறது? அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படாமல் இருந்திருப்பார் என்றால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியாது. ஏனென்றால் நம் பாவங்களுக்காக மரித்த அவர் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படும்படியாக உயிரோடு எழுப்பப்பட்டார். மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5:21 இவ்வாறு கூறியிருக்கிறார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். மேலும் பிலிப்பி திருச்சபைக்கு எழுதும் பொழுதும் பவுல் இன்னும் சற்று தெளிவாக எழுதியிருக்கிறார். பாருங்கள், பிலிப்பியர் 3:9 நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். ஆனால் ஆதியாகம புத்தகத்தில் நாம் பார்க்கிற காயினின் நீதி சுய நீதியாகும். ஆனால் ஆபேலின் காணிக்கை விசுவாசத்துடன் கொண்டு வரப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் பலியை எதிர்பார்த்து செய்யப்பட்டதாக இருந்தது. காயினும் ஆபேலும் சேர்ந்து வந்து தேவனை தொழுது கொண்டார்கள். இந்த 2 பேரும் முழுவதும் ஒன்று போலவே இருந்தார்கள். அவர்கள் இருவரும் ஆதாம் ஏவாளின் பிள்ளைகள்தான். டாக்டர் ஹேரி ரிம்மர் என்ற வேத விரிவுரையாளர் இவ்வாறு சொல்லியிருக்கிறார். இவர்கள் 2 பேரும் இரட்டை பிள்ளைகள் என்று அவர் சொல்லுகிறார். அவர்களுக்குள் ஒரே இரத்தம்தான் ஓடியது என்றாலும் அவர்கள் காணிக்கையில் வித்தியாசம் உண்டானது. இதற்கு காரணம் அவர்களுடைய குணநலன் வேறுபாடு அல்ல. ஆபேல் அதை விசுவாசத்துடன் படைத்தபடியினாலே தேவன் அதை அங்கீகரித்து கொண்டார். ஆனால் காயின் அப்படி அல்ல. அவனுடைய காணிக்கை தேவ அங்கீகரிப்பை பெறவில்லை. ஏனென்றால் தேவன் கூறியது போல இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பலியை எதிர்பார்த்த ஒரு காணிக்கையாய் அது இல்லை. ஆதியாகமம் 4:6-7 பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். இது வேதாமத்திலே தேவன் ஒரு பாவியோடு நேரடியாக பேசி அவனுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கும் முதல் சம்பவம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? இது கிருபையின் வெளிப்பாடு. அவன் மனம் திரும்ப தேவன் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் என்று சொல்லலாம். இன்னும் தாமதமில்லை. மனம் திரும்பினால் எல்லாம் சரியாகும்.
காயின் ஏன் அந்த அளவு எரிச்சல் அடைந்தான்? அவன் தன்னுடைய சகோதரனை கொலை செய்யும் அளவிற்கு செயல்பட்டான். எந்த இடத்தில் கொலை நடக்கின்றதோ அங்கே கோபம் உண்டாயிருக்கும். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? நீ உன் சகோதரனிடத்தில் காரணமில்லாமல் கோபம் கொண்டாயானால் நீ கொலை குற்றத்திற்கு ஏதுவாய் இருப்பாய் என்று சொல்கிறார். கோபத்திற்கு பின்னால் பொறாமை இருக்கிறது, பொறாமைக்கு பின்னால் பெருமை இருக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். யாக்கோபு 1:15 பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். காயினுடைய கோபம் அவனை கொலை செய்ய தூண்டியது. அந்த கோபத்திற்கு பின்னால் பொறாமை இருந்தது, அந்த பொறாமைக்கு பின்னால் அவனுடைய பெருமை இருந்தது. கடவுள் அவனை அவன் செயலின்படியே நடத்துகிறார். அவர் காயினிடம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கேட்கிறார். உண்மையில் அதன் பொருள் என்ன? உனக்கு மேன்மை இல்லையா என்பதுதான். மூத்த மகன் எப்போதும் ஒரு முக்கிய இடத்தை பிடித்திருப்பான். இப்போது அதை இழப்பேன் என்று காயின் நினைக்கிறான். அவன் நல்லது செய்தால் அதை இழக்க எந்த காரணமும் இல்லை என்று கடவுள் அவனிடம் கூறுகிறார். நல்லது செய்வது என்பது கடவுள் ஆபேலிடமிருந்து ஏற்றுக்கொண்ட ஒரு பலியையும் அவன் ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள்வதையும் குறிக்கும். ஆனால் காயின் நன்மை செய்ய இடம் கொடுக்காமல் கோபத்திற்கு இடம் கொடுத்தான். அடுத்ததாக தேவன் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கு விளக்கம் கொடுக்கும் சிலர் பாவ நிவாரண பலி வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று தேவன் சொல்லுகிறார் என்று சொல்வார்கள். அதாவது பலிக்கான ஒரு ஆட்டுக்குட்டி வாசற்படியிலே படுத்திருக்கும் என்கிறார்கள். இது ஒரு வகையில் அர்த்தமுள்ளதாக இருந்தாலும் இது அவ்வளவு சரியானதாக தெரியவில்லை. மோசேயின் காலம் வரைக்கும் பாவ நிவாரண பலி கொடுக்கப்படவில்லை என்றே வேதத்தின் மூலமாய் அறிகிறோம். லேவியராம புத்தகத்திலே பாவ நிவாரண பலியை குறித்து சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த புத்தகத்தின் முதல் பகுதியிலே 5 விதமான பலிகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றன. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் முன் பாவ நிவாரண பலி செலுத்தப்படவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 3:20 என்ன சொல்கிறார்? இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால், மேலும் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் வரை தகன பலியே மக்கள் செலுத்தினார்கள். மோசேயின் காலத்திற்கு முன்பு வாழ்ந்த யோபு நாட்களிலே தகன பலியையே செலுத்தினான். அது பாவ நிவாரண பலி அல்ல. நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் இது உண்மை என்று தெரியும். எந்த அளவு பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே காயின் இருந்தான் என்பதை அவன் அறியாமல் இருந்தான். பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்வதற்கு அர்த்தம் அது ஒரு பயங்கரமான மிருகத்தைப் போல வாசற்படியிலே படுத்திருந்து அவன் மீது பாய்வதற்காக பதுங்கி கொண்டிருக்கிறது. அவன் வெளியே வரும்பொழுது அது அவன் மீது பாய்கிறது. அதற்காகவே தேவன் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு பலியை காயின் செலுத்த வேண்டியது அவசியமானதாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் பலியை அர்த்தப்படுத்துகிறதாக, பாவத்திற்காக செலுத்தப்படுகிற பலியாக அது இருக்க வேண்டும். காயினை குறித்து யோவான் தனது முதல் நிருபத்தில் என்ன எழுதியிருக்கிறார்? கவனியுங்கள். 1 யோவான் 3:12 பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போலிருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம்தானே. மேலும் நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் என்று தேவன் கூறுவதற்கான காரணம், காயினும் நன்மை செய்ய வேண்டும். எப்படி? ஆபேல் கொண்டு வந்த காணிக்கையை போல காயினும் கொண்டு வருவதே நன்மை செய்வது. ஆபிரகாம் தகன பலியையே செலுத்தினான் என்று பார்க்கிறோம். ஏன் இவ்வாறு கூறுகிறேன் என்பது உங்களுக்கு புரிகிறதா? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுகிற வரையில் மீறுதல் என்பது இருந்திருக்க முடியாது. அதாவது நியாயப்பிரமாணத்தை மீறுவதால் உண்டாகும் பாவம் வரவில்லை. ஆகவே தேவன் காயினை பாதுகாத்தார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தால் காயின் கொல்லப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற என் கருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நான் கேட்ட சத்தியங்களை சற்றே யோசித்து பார்ப்போமா? கர்த்தரிடத்திலே நாம் வரும்பொழுது அவர் எதிர்பார்க்கும் ஒரு முக்கியமான காரியம், நாம் பாவிகள், நம்மிடத்தில் எந்த நன்மையும் இல்லை என்ற உணர்வுடனே அவரிடத்திலே வர வேண்டும். நாம் திருச்சபையின் அங்கமாக இருப்பதனாலே அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவசியமில்லை. நாம் அதிகம் காணிக்க கொடுப்பதனாலே தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. நாம் பல நற்காரியங்களை மட்டும் செய்வதனாலே தேவனுடைய அங்கீகாரம் நமக்கு கிடைக்கப் போகிறதில்லை. அப்படி என்றால் நாம் தேவனிடத்திலே வரும்பொழுது நம்முடைய பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து தன்னை சிலுவையிலே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்தவர்களாகவும் அதை விசுவாசிப்பவர்களாகவும் அதை அறிக்கை செய்கிறவர்களாகவும்
நம்முடைய நீதியெல்லாம் கந்தை, அவர் நமக்கு நீதியினுடைய தர வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடனும் வர வேண்டும். உண்மையான இருதயத்தோடு வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அவர் நமது பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டபடினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அப்படி நம்மை தாழ்த்தி அவரண்டே வரும்பொழுது அவர் நம்மை பூரணமாய் ஏற்றுக்கொள்கிறார். தன்னைத்தான் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அது மட்டுமல்ல, நாம் அவருடைய சொந்த பிள்ளைகள். இந்த பெரிய உண்மையை நம்முடைய உள்ளத்திலே தேவன் தெளிவுபடுத்துகிறார். மேலும் காயினை போல யாருடனாவது நம்முடைய காரியங்களை ஒப்பிட்டு அவர்கள் மேல் கோபத்தோடு எரிச்சலோடு இருக்கிறோமா? சற்றே சிந்தனை செய்து பார்ப்போம். கோபத்திற்கு பின்னால் பொறாமை இருக்கிறது, இதை புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பொறாமைக்கு பின்னால் பெருமை இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே தான் மூடனின் நெஞ்சில் கோபம் குடிகொள்ளும் என்று ஞானி கூறியிருக்கிறார். இயேசுவின் வார்த்தைகள் எப்பொழுதும் நம் நினைவிலே இருக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். இன்று நாம் கற்றுக்கொண்ட அந்த வசனங்களிலிருந்து சில சத்தியங்களை மீண்டும் நாம் சிந்தனை செய்வோம். தேவன் காணிக்கையை மட்டுமல்ல, காணிக்கை செலுத்துகிறவர்களின் இருதயத்தை பார்க்கிறார். முதற்கனி மற்றும் சிறந்தது எல்லாமே தேவனுக்கு என்பது வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. பொறாமை மற்றும் கோபம் ஆகியவை பாவத்தின் வாசலில் படுத்திருக்கும் மிருகத்திற்கு உணவளிக்கின்றன. பாவம் செய்வதற்கு முன்பாகவே தேவன் கிருபையோடு எச்சரிக்கை செய்கிறார். மனிதனுக்கு எப்பொழுதும் திரும்பி வர வாய்ப்பு இருக்கிறது. நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு பாவத்தின் மேலே ஆளுகை செய்யும் பொறுப்பும் ஆற்றலும் தேவன் கொடுக்கிறார். இந்த வசனங்களிலே மனிதனின் வீழ்ச்சியை பார்த்தோம். பொறாமை, பாவத்தின் தூண்டுதல், தேவனுடைய கிருபையான எச்சரிக்கை மற்றும் இலவச விருப்பம் ஆகிய அனைத்தையும் நாம் பார்த்தோம். இந்த காரியங்களை நம் மனதிலே வைத்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இன்றும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய சத்திய வசனங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஐயா, எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும் காரியங்களை நீங்கள் நினைவிலே கொண்டு உம்முடைய எதிர்பார்ப்பிற்கு கீழ்ப்படிய நீரே எங்களுக்கு கிருபை செய்யும். காயினை போல எங்கள் கரத்தின் கிரியைகள் ரட்சிப்பிற்கு போதும் என்று நாங்கள் தவறாய் சிந்தியாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எப்பொழுதும் உம்முடைய பாதத்திலே வரும் பொழுதும் இயேசு கிறிஸ்து எங்கள் பாவத்திற்காக மரித்ததை நாங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால், அவருடைய நீதியின் அடிப்படையில் நாங்கள் உம்மிடத்திலே வரவில்லை என்றால், அது தவறு என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள எங்களுக்கு இருதயத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் என்னென்ன எண்ணங்களோடு உமக்கு காணிக்கை கொடுக்கிறோம் என்பதை நீர் அறிந்திருக்கிறீரையா. அதை குறித்து எப்பொழுதும் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ நீரே எங்களுக்கு கிருபை செய்தல்லும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சியும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே டேஷ் மறு ஜென்ம முழுக்கினாலும் நம்மை ரட்சித்தார். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே டேஷ் மறு ஜென்ம முழுக்கினாலும் நம்மை ரட்சித்தார். ஆப்ஷன் ஏ, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். ஆப்ஷன் பி, அவருடைய பரிசுத்தத்தினாலும். ஆப்ஷன் சி, பரிசுத்த ஆவியானவருடைய கடிந்து கொள்ளுதலினாலும். எப்படி ஆதாமின் பாவம் காயினின் வாழ்வை சீர்குலைத்து அவன் தன் சொந்த சகோதரனையே கொலை செய்யும் அளவு அவனை ஆட்கொண்டது என்று பார்த்தோம். இந்த நாளிலும் பாவம் என்று தெரிந்தும் அந்த பாவத்தை செய்ய துணிந்து செயல்படுவோமானால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை மட்டுமல்ல, நம் பின் சந்ததியின் வாழ்வுக்குள்ளும் பாவம் நுழைய நாம் வழி செய்து விடுவோம். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் தாமே நம்மோடு இருந்து மறைவான பாவங்களுக்கு நம்மை விலக்கி காப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க.
பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 2 நாளாகமம் 32:7.